இந்த திருவிருந்து ஆராதனை என்பது ஒரு ஆன்மீக உணவு, ஆவிக்குரிய உணவு. இதை நம்ம என்ன செய்யணும், மனசில் பதிய வச்சுருக்கணும். இந்த ஆன்மீக உணவை, ஆன்மாவுக்குரிய உணவு தான் என்னதுன்னு சொன்னால் இந்த திருவிருந்து, இந்த பந்தி. இதை இன்னைக்கு மதங்கள் வேறு நிலையில் சடங்காச்சாரமாக பண்ணிட்டு ஒரு உயிர்ப்பிக்கப்பட்ட ஆன்மாவை அன்னைக்கு இந்த திருவிருந்து ஆராதனை யார் பண்ணாங்கன்னா ரட்சிக்கப்பட்டவர்கள், இந்த மாதிரி காத்திருந்து அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள், அபிஷேகம் பெற்றவர்கள். ஆதி சபை என்ன செஞ்சு அப்படின்னு சொன்னால், இதுக்கு தகுதியானவங்க மட்டும் இந்த மாதிரி மனம் திரும்பி மீட்படைந்து பாவ மன்னிப்படைந்து ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டு பரிசுத்தாவின் ஞானஸ்நானம் பெற்ற இந்த கூட்டம், இந்த மார்க்கம் என்ன செஞ்சுன்னா, இந்த இயேசுனுடைய இந்த ஏற்படுத்திய இந்த விருந்தை என்ன செஞ்சாங்கன்னா அவங்க பண்ண ஆரம்பித்தாங்க. அதனால் இது ஒரு ஆவிக்குரிய உணவு, ஆன்மீக உணவு. இந்த ஆன்மா இதை புசிக்கும் போது இந்த அப்பம் இப்பொழுது எப்படி உடலாக, இந்த அவருடைய உடலாக இந்த ரசம் எப்படி அவருடைய இரத்தமாக மாறுகிறதோ, இது போல் இது மாறி நமக்கு என்ன செய்யுதுன்னு சொன்னால், இந்த ஆத்மாவுக்கு இது விசுவாசத்தின் மறைபொருள். விசுவாசத்தில் தான் இது நடைபெறும். இந்த உனக்கு கடுகளவு விசுவாசம் இருந்தால் இந்த மலையை பார்த்து பெயர்ந்து சமுத்திரத்தில் விழுந்தால் என்ன செய்யும்? இதே மாதிரி உனக்கு விசுவாசம் இருந்தால் அதான் ரட்சிக்கப்பட்டவங்க, அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க பண்ணக்கூடிய, அனுபவிக்கக்கூடிய, கலந்து கொள்ளக்கூடிய விருந்து எதுன்னு சொன்னால் இந்த திருவிருந்து. இவங்களுக்கு தான் அந்த விசுவாசம் இருக்கும், இவங்கள்ட்ட தான் அந்த விசுவாசம் வரம் இருக்கும். விசுவாசமாகிய கனி, இந்த விசுவாசமாகிய வரமும் கனியும் இருக்கிறவங்களுக்கு தான் இந்த அப்பம், இந்த ரொட்டி, இந்த துண்டு என்ன செய்யும் அப்படின்னு சொன்னால், இது என்ன செய்யும்? இயேசுனுடைய உடலாக, சதையாக இது மாறும். அந்த கிண்ணத்தில் இருக்கக்கூடிய அந்த திராட்சை பழத்திலிருந்து புழிஞ்சு இருக்கிறது அந்த ரசம் என்ன செய்யும்? ரத்தமாக என்ன செய்யும்? மாற்றக்கூடிய சக்தி எதில் இருக்குன்னு சொன்னால் உன் விசுவாசத்தில் இருக்குது. அதனால் இதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். இதை மாற்றக்கூடிய, உடலாக மாற்றக்கூடிய உங்கள் அந்த அபிஷேகம், அந்த அக்கினி நெருப்பு என்மேல் இறங்கி வந்து என்னை மாற்றட்டும், என் வாழ்க்கையை மாற்றட்டும், என் ரூபத்தை மாற்ற, என்னை வேறு சாயல், தெய்வீக சாயலாக மாற்றட்டும். அற்புதங்களை செய்கிற சக்தி, புதுமை செய்யும் ஆற்றல் உடையவனாக என்னை என்ன செய்யட்டும். எனக்கு யார் ஜெபம் பண்ணுவா, எனக்கு நோய்க்காக யார் ஜெபம் பண்ணுவா, என் கஷ்டத்துக்காக யார் ஜெபம் பண்ணுவாங்கிறவங்க மத வழிபாட்டில் இருக்கிறவங்க. ஆவிக்குரிய ஆத்மீக தேசிய இரத்தத்தால் மீட்கப்பட்டவர்கள், உயிர்ப்பிக்கப்பட்டவர்கள் தான் மண்டியிட்டு முழங்கால் படியிட்டு கரங்களை உயர்த்தி, உங்கள் இரத்தத்தை நான் ரிசீவ் பண்ணுகிறேன், உங்கள் இரத்தத்தை இப்பொழுது நான் என்ன செய்கிறேன்? பயன்படுத்துகிறேன். இந்த இரத்தத்தை இந்த இடத்துல பூசுகிறேன், இந்த பாதிக்கப்பட்ட இடத்துல பூசுகிறேன், செயலிழந்து போன இடத்துல பூசுகிறேன். இந்த இரத்தம் இப்பொழுது என் சரீரத்தை நிச்சயம் புதுசாக, புது மான்கால்களைப் போல, இந்த கால்களை மான்கால்களைப் போல உங்கள் இரத்தம், உங்கள் அபிஷேகம் என்னை மாற்றுகிறது. கைதிகளை பார்ப்போம். அதனால் கொரியாவிலிருந்து எனக்கு கொடுத்திருந்த அன்பு சகோதரிக்கு சொல்கிறேன், கொரியாவில் எப்படி எழுப்புதல் வந்துச்சுன்னா, வாலியாங்கிஷோனுடைய அந்த உபதேசம் என்னென்னா, வீடுகளிலே நீங்கள் கூடி கூடி ஜெபித்தபடினால் வீட்டு செவக்குழுக்கள் மூலமாக கொரியாவிலே எழுப்புதல் உண்டாகிட்டு. கைதுக்கு கிளம்பாவும் நல்லா கடலை பற்றி அங்கே கொரியாவுடைய அந்த சபையில் எத்தனை லட்சம் பேர் பார்த்தீங்க இல்லையா? பல லட்சக்கணக்கான மக்கள் என்ன செய்கிறாங்க, அந்த சபையில் இன்றைக்கி கூடுறாங்க, ஆராதிக்கிறாங்க, அந்த வழிபாட்டில் கலந்துக்கிறாங்கன்னு சொன்னால் ஒரே ஒரு காரியம். இன்றைக்கி நான் அந்த செய்தியை தான் சொல்ல வர்றேன். இந்த தேவசாலை நிகழ்ச்சியை பார்க்கக்கூடிய நீ எந்த மதத்தவராக இருங்க, நீ எந்த மதத்தில் வேணாலும் இருங்க, தயவு செஞ்சு சொல்கிறேன், இந்த மாதிரி நீங்கள் மதமாக இஸ்லாமிய மதத்திலேருந்து கிறிஸ்தவ மதத்துக்கோ, கிறிஸ்தவ மதத்திலிருந்து நீங்கள் இஸ்லாமிய மதத்துக்கோ, இந்து மதத்திலிருந்து நீங்கள் கிறிஸ்தவ மதத்துக்கெல்லாம் என்ன செய்ய வேண்டிய மதம் மாற வேண்டிய அவசியம் இல்லை, மனம் மாற வேண்டிய அவசியம் இருக்குது. எல்லா மதத்தவர்களும் மனம் மாற வேண்டும், மனம் திரும்ப வேண்டும். இந்த மனம் திரும்புதல் என்னன்னு சொன்னால், நான் விரும்புகிறது, இந்த மாமிசம் விரும்புகிறது, இந்த சரீரத்தினுடைய விருப்பப்படி எதுவும் என்ன செய்ய வேண்டாம், நடக்க வேண்டாம், நான் செயல்பட வேண்டாம், நான் செயல்பட மாட்டேன். ஆவி என்ன சொல்லுகிறதோ, என் ஜீவன் உள்ளுக்குள்ளே என்ன வருதோ, என்ன தூண்டுதல் வருகிறதோ, அந்த ஜீவன் என்ன எது வேணுமோ, ஆவி எதை வேணும்னு சொல்கிறத நான் ஏற்றுக்கிறேன், ஆவி எதை வேண்டாம் என்று சொல்லுகிறதை நான் ஒதுக்கி விடுகிறேன். கைதிட்டங்க பார்ப்போம். அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா, முன்னாடி இந்த அனுபவத்தை சொல்லியிருந்தேன். சிகரெட்டு இந்த கஞ்சா அடிக்கும்ல, இந்த கஞ்சா அடிக்கிறவன், சிகரெட் அடிக்கிறவங்களாம் நிறுத்தவே முடியாது. நான் கோயிலுக்கு போவேன், இந்த ஜெபக்கூட்டத்துக்கெல்லாம் போவேன், நான் அப்போ நிறுத்துவேன், போகும்போது நிறுத்துவேன், வெளியில் வருவேன். என் மாப்பிள்ளை கட்டையன் ஒரு கடை வச்சுருப்பார், அவர்கிட்ட ஒரே மாப்பிள்ளை சேர்த்து கொடுப்பேன். என்ன இவ்வளோ தானே அவங்க இது ஜெபம் பக்தி எல்லாம், சிகரெட்டை குடிவே அப்படிம்பேன்.
என்ன தரம் ஜாமீன் கொடுப்பான். உடனே பற்ற வச்சு 2 இழுப்பு தான் இழுப்பேன். உள்ளேருந்து சவுண்டு வரும், போடுறா கீழே. அடுத்து சிறுக்கவங்க காசு இல்லை. ஏன்னா வேலைக்கு போகாமல் வெட்டித்தனமாக நெஞ்சிட்டு இருக்கிறோம். தோட்டத்தில் வேலையை பார்த்துட்டு விவசாயத்தை பார்த்துட்டு நெஞ்சிட்டு இருக்கோம். பாக்கெட்டில் காசு இல்லை, அடுத்து சிகரெட் வாங்க முடியாது. போடவா, போடு கீழே போட்டுருவேன். சரியப்பா, நாவி என்ன சொல்லுதோ அதை அப்படி கீழே போட்டுருவேன். அதே மாதிரி தண்ணி அடிக்கணும், அதான் அப்படி தான். தண்ணி அடிக்கிறத நிறுத்துறது எப்படி நிறுத்தணும்னா, போடுறா விடுறா, போகாதடா, அதை தொடாதடா, குடிக்காதடா, உள்ளுக்குள்ளே இருந்து வந்துட்டே இருக்கும். இப்படி இந்த உள்ள ஆவியில் எனக்கு வரக்கூடிய உணர்த்துதல் மூலமாக நான் என்ன செஞ்சேன்னா, சிகரெட் அடிக்கிறத போட்டேன், தண்ணி அடிக்கிறத போட்டேன். இன்றைக்கி நான் சாப்பாடு ஒரு இடத்துல போய் விரும்பி ஏதாவது ஒரு சாப்பாடு நல்லா இருந்து சாப்பிட்டேன்னா உள்ளேருந்து சவுண்டு வருதுன்னா அப்படியே என்ன செஞ்சு வச்சுட்டு கையை கழிவு. இந்த இவங்க கேட்பாங்க, கொஞ்சம் தானே சாப்பிட்டானே, இந்த வாரு இதெல்லாம் வரக்கூடாது, வேண்டான்னா எடுத்துகிட்டு என்ன செஞ்சிடணும், போயிட்டே இருக்கணும். இந்த மேரேஜ் கிட்ட நினைஞ்சிருக்கோம் சில நேரம், கும்பிட்டு சாப்பிட முடியலையா, நான் சொல்லுவேன் எடுத்துகிட்டு போயிருந்தோம். அடுத்து நீங்கள் பேசுகிறத இங்கே என்ன செய்யக்கூடாது, நீ பேசவும் கூடாது, நீ பேசுகிறத நான் கேட்குற நிலையிலையும் இல்லை. நான் இப்போ மைண்டில் சாப்பிடலாம், இப்படி தானே இருக்குது, 1 வாய் தானே 2 வாய் தானே சாப்பிட்றலாம். அதை விட இன்னும் ஒரு கரண்டி வச்சாலும் சாப்பிடக்கூடிய இடம் நிச்சயது இருக்குது. ஆனால் உள்ள எனக்குள்ள ஒரு கண்ட்ரோல் இருக்கு. இதுக்கு மேலே நீ நிச்சயாத, இந்த இடத்துல இதுக்கு மேலே நிச்சயாத. சில நேரம் ஒரு இடத்துக்கு சங்கரவழியில் நின்றுட்டு இருப்பேன், ப்ரோக்ராம் ஏறி கொஞ்ச நேரம் நிற்புன்னா, இப்போ நீ வண்டி ஏறணும், உள்ளே டக்குன்னு ஏறிக்கணும். அதனால் அந்த தேவசாலை நிகழ்ச்சியை பார்க்குற பிள்ளைங்களுக்கு நான் சொல்கிறேன், நான் இந்த ப்ரோக்ராம் ஏற்றுறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 4-5 மணி நேரம் என்ன செய்கிறேன்னா, நான் நேரத்தை செலவு பண்ணுறேன். ராத்திரி தூங்காமல் உட்காந்து பண்ணிகிட்டு இருக்கிறேன். இன்றைக்கி நைட் நீங்கள் கொஞ்சம் பார்த்துருப்பீங்க, நைட் எத்தனை மணிக்கு 11:15 என்ன செஞ்சேன்னா அந்த ப்ரோக்ராம் ஏற்றுறேன். இந்த 200 குரூப்புக்கு நினைஞ்சேன்னா அதுக்கப்புறம் 1 மணி வரையும் ஏற்றிட்டு 1 மணிக்கு தான் நான் படுத்தேன். ஏன்னா உங்கள் மேலே உள்ள அன்பு, நீங்கள்லாம் அந்த ஆன்மீக வாழ்க்கையில் ஆவிக்குரிய வாழ்க்கை, ஆவி உயிர்த்தெழுந்து நீங்கள் இந்த பரிசுத்தமாகி நீதிமானாகி அந்த தேவலோகத்தில் பரிசுத்தவான்களுடைய கூட்டத்தில் ஆன்மீக உலகத்திற்குள்ளே, அந்த ஒளி உலகத்திற்குள்ளே அந்த பிதாவாகிய தேவனோடு இருக்க வேண்டும் என்பதற்காக இதை நான் உங்களுக்கு இந்த தேவசாய நிகழ்ச்சியை செய்திருக்கிறேன். இதுக்கு எனக்கு 10 பைசா வருமானம். ஒரு நாளைக்கு இந்த ப்ரோக்ராம் ஏற்றுறதுக்கு நெட்டு செலவு மட்டும் என்ன ஆகுது தெரியுமா? 77 ரூபா, 6 GB கரெக்டாக நிச்சயம் 77 ரூபா. இதுக்கு மட்டும் என்ன செய்கிறேன்னா, டெய்லி 77 ரூபா நெட்டுக்கு மட்டும் என்ன செஞ்சிட்ருக்கிறேன் செலவு. ஏன்னா இதை நீங்கள் புரியணுங்கிறதுக்காக. இதுக்கு யார்கிட்டையும் 10 ரூபா நான் என்ன செஞ்சது கிடையாது. சொல்லுங்களேன், கேட்டு வாங்கினது கிடையாது. உங்கள்கிட்டையும் இந்த நிகழ்ச்சியை பார்க்குற உதவி செய்யுன்னு சொன்னது கிடையாது. ஏன் அப்படின்னா, இது என் மேலே விழுந்த கடமை. சுவிசேஷத்தை அறிவிப்பு, நற்செய்தி அறிவிப்பதும் நல்ல செயல்களை செய்வதும் மேல் எல்லாரும் மேலே விழுந்த கடமை. அதனால் இந்த தேவசாய நிகழ்ச்சியை ஒரு சிஸ்டர் போட்டிருந்தீங்க, மரியா, உங்களுக்கு என்னுடைய பர்சனல் வாழ்த்துக்கள். அந்த தேவனுடைய ஆசீர்வாதம் அருள் உங்களை நிரப்பும். நிறைய பேருக்கு நீங்கள் ஷேர் பண்ணியிருக்கிறீங்க. அவங்க உங்களுக்கு கமெண்ட்ஸ் போட்டது நான் பார்த்துருந்தேன். நீங்கள் இந்த இதை எங்களுக்கு அனுப்பியிருந்தீங்க, ரொம்ப பியூட்டிஃபுல், எங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருந்துச்சு சிஸ்டர்னு சொல்லி உங்களுக்கும் கமெண்ட்ஸ் போட்டு எனக்கும் ஆமேன் வெரி நைஸ் அப்படின்னு சொல்லி அவங்க என்ன செஞ்சுருக்கிறாங்கன்னா, அந்த கமெண்ட்ஸில் செஞ்சுருக்கிறாங்கன்னா இது பண்ணியிருக்கிறாங்க. இன்னொன்று, ஒரு கன்னியாஸ்திரி இந்த அளவுக்கு நீங்கள் ஊழியத்தை ஆண்டவர் நல்லா பாடுறீங்க, நல்லா ப்ரேயர் நடத்து. அதில் கூட ஒருத்தர் உங்கள் படத்தை என்ன செஞ்சுருக்கீங்க, உங்கள் இதை நீங்கள் போட்டு இது பண்ணியிருக்கிறீங்களே, இது பண்ணியிருந்தாரு பிரதர். அவங்கெல்லாம் இன்றைக்கி வெளியில் வரணும். அவங்க உருவத்தோட, அவங்களுடைய படத்தோட, ஃபோட்டோவோட என்ன செய்யணும், வெளியில் வரணும். ஒருத்தர் கேட்டிருந்தார், இந்த சிஸ்டர் ஏன் தன்னுடைய உருவத்தை ஏன் நீங்கள் மெசேஜ் மாதிரி இது பண்ணால் அவங்க உருவத்தை எதுக்கு என்ன செய்கிறீங்க, அது நல்ல அழகாக அவங்க ஃபோட்டோ நல்ல அழகாக இது பண்ண மாதிரி நினைச்சிருப்பாங்கன்னா போட்டு இது பண்ணியிருப்பாங்க, ஆள் சூப்பராக இருக்கும். அதை பார்த்து இப்போ உங்கள் உருவத்தையும் போடுறீங்க, அவங்க வரணும். உருவங்கள் வந்து கன்னியாஸ்திரிகள் இப்படி நினைச்சாங்க, ஊழியம் பண்ணுறாங்கிறது நினைச்சணும். கத்தோலிக்க சபையில் சிஸ்டர்ஸ் நிறைய கன்னியாஸ்திரிகள், ஃபாதர்ஸு, நிறைய பிஷப் எல்லாம் என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்க. உண்மையிலே ஆவிக்குரிய இதை நிறைய பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, ஏகப்பட்ட விஷயங்கள். ஏன்னா அவங்களாம் அந்த புனிதர்களுடைய வாழ்க்கை வரலாறை பின்பற்றுகிறவர்கள். கைத்தட்டுகளை பார்ப்போம், நல்லா கரங்களை பற்றி. அதனால் அன்னை தெரசா மாதிரி நம்ம கேரளாவில் அந்த சிஸ்டர் பேர் என்ன வருமா, அல்போன்சம்மா மாதிரி இன்னும் நிறைய புனிதர்கள் சிஸ்டர்ஸ் இருக்கிறாங்க, புனிதரானவங்க இருக்கிறாங்க. அவங்கள மாதிரி நீங்கள் எல்லோரும் என்ன செய்யணும், இந்த கத்தோலிக்க மதத்துக்கு நீங்கள் ஊழியம் பண்ணுறதை விட்டுட்டு கடவுளுக்கு ஊழியம் பண்ணுது. காங்கிரிகேஷன், இப்போ கோடி கிராஸ் காங்கிரிகேஷன் இருக்குன்னா அந்த காங்கிரிகேஷனுக்கு எல்லோரும் வேலை செஞ்சிட்ருக்குறாங்க. பாவம் அவங்க நினச்சி பார்த்தா கல்யாணம் இல்லாமல்
ஒரு குடும்பம் இல்லாமல் வாங்குகிற சம்பளத்தை பூரா அந்த காங்கிரிகேஷன் கொடுத்துட்டு அவங்க கொடுக்குற சாப்பாட்டையும் அவங்க ஒரு டிப்ஸுன்னு ஒரு 200 500 கொடுக்குறத வச்சுக்கிட்டு பாவம் ரொம்ப சிறைக்குள்ள. அதான் சொல்கிறேன், இதெல்லாம் சிறைன்னு சொல்கிறேன். இதை தான் அன்னை தெரசா இந்த சிறையில் இருக்கிறத விட்டுட்டு சிறையை விட்டு தனியாக காளி கோயிலில் உட்கார்ந்து இந்த ஏழைகள் மக்களுக்கு, ஆதரவற்றவர்களுக்கு, கைவிடப்பட்டவங்களுக்கு, ஏழைகளுக்கு அவங்க இனிஷாங்க தொண்டு செஞ்சு உலகமே பாராட்டக்கூடிய அளவுக்கு, போற்றக்கூடிய அளவுக்கு அவங்க பணி சிறப்பான பணியாக, இறைவனுடைய பணியாக கைது தெரியும். இது மாதிரி சிஸ்டர்ஸ் நீங்கள் வெளியில் வரணும். ஃபாதர்ஸ் என்ன செய்யணும், இது மாதிரி அதாவது பெர்க்மன்ஸ் மாதிரி மதத்தை விட்டு வெளியே இருக்காது. என்ன சொன்னாங்க, உங்களை இதிலேருந்து நீக்கிப்பார், என்னை நீக்கவே முடியாது. ஏன்னா என் ஐடி ஃபுல்லாக எங்கே இருக்குது, கத்தோலிக்க சபையில் ஞானஸ்நானம் எடுத்து சர்டிஃபிகேட் இருக்குது, உறுதி புஸ்தகம் எடுத்து சர்டிஃபிகேட் இருக்குது. நாங்கள் கத்தோலிக்க இன்னைய வரைக்கும் கோயில் வரி என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்க, எங்கள் அண்ணன் வீட்டில் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. இவ்வளோ வேலையை என்ன செஞ்சுருக்கு, என்னை யாரும் என்ன செய்ய முடியாது. வேலையில் நீ என்ன வெளியில் போய் சொல்கிறது. நான் இந்த மத வழிபாட்டிலிருந்து வெளியே இருந்து, இந்த மத தலைவர்கள்ட்ட இருந்து வெளியே இருந்து, அந்த கடவுளிடத்திலிருந்து நான் செஞ்சுட்டு இருக்கிறேன் இந்த வேலையை செய்தோம். ஆகவே இந்த கொரியாவில் உள்ள அந்த சகோதரி கேட்ட கேள்வி சொல்கிறேன், இந்த நேரம் தேவசாயி நிகழ்ச்சி பார்க்குற அத்தனை பேருக்கும் சொல்கிறேன், உங்கள் குடும்பத்தில் நீங்கள் குடும்பமாக உட்காந்து இந்த இரத்தத்தை பயன்படுத்தி தியானத்தில் உட்காந்து உங்கள் அருள் அபிஷேகம் நிரப்பட்டும், குடும்பத்தை நிரப்பட்டும், பிள்ளைகளை நிரப்பட்டும், எங்கள் மாம்சத்தினுடைய செயல்களை அழிக்கட்டும், இந்த ஊனியலுடைய செயல்களை அழிக்கட்டும். இந்த ஊனியல் செயல்களை அழித்து நீங்கள் எனக்கு என்ன செய்யுங்க, அந்த மீட்பை என்ன செய்யுங்க தருங்க. பிரைசலா. அக்கினி போட வந்தே பற்றி எரியட்டும் என்று சொன்னவரே இன்று அபிஷேகம். அக்கினி போட வந்தே பற்றி எரியட்டும் என்று சொன்னவரே இன்று அபிஷேகியும். ஆவியினாலே சரீரத்தின் பாவ இச்சையை என்னில் சுட்டரித்திடும். ஆவியினாலே சரீரத்தின் பாவ இச்சையை என்னில் சுட்டரித்திடும். ஆவியினாலே சரீரத்தின் பாவ இச்சையை என்னில் சுட்டரித்திடும். பரிசுத்தாவியால் என்னை நிரப்பிடும், பரிசுத்தமாய் என்னை மாற்றிவிடும். பரிசுத்தாவியால் என்னை நிரப்பிடும், பரிசுத்தமாய் என்னை மாற்றிவிடும். அக்கினி அபிஷேகம், ஆவியின் அபிஷேகம் சுட்டரித்திடும், என்னை சுத்திகரித்திடும். அக்கினி அபிஷேகம், ஆவியின் அபிஷேகம் சுட்டரித்திடும், என்னை சுத்திகரித்திடும். பரிசுத்தாவியால் என்னை நிரப்பிடும், பரிசுத்தமாய் என்னை மாற்றிவிடும். உம்மை போலவே என்னை மாற்றிவிடும், சுயம் என்னிலே சாம்பலாகட்டும். இயேசுவை போலவே என்னை மாற்றிவிடும், சுயம் என்னிலே சாம்பலாகட்டும். பரிசுத்தாவியால் என்னை நிரப்பிடும், பரிசுத்தமாய் என்னை மாற்றிவிடும். அக்கினி போட வந்தே பற்றி எரியட்டும் என்று சொன்னவரே இப்போ அபிஷேகியும். பிரைஸ் தி லார்ட். இப்படி இந்த மாதிரி பாடல்களை வீட்டில் நீங்கள் பாடி இந்த மாதிரி ஆவியானவரை நிரப்ப இயேசுவை போல என்ன மாற்றம் இந்த மாம்சத்தினுடைய எது உங்களுக்கு தான் தெரியும். இந்த பிரச்சனை, இந்த கோபம் எனக்கு அதிகமாக இருக்குது, இந்த கவலை எனக்கு அதிகமாக இருக்குது, பயம் எனக்கு அந்த உங்கள் ஆவியினால் இந்த கவலையை ஏண்ட வந்து நினைச்சிடும், சுட்டு அடிச்சிடும், அழிச்சிடும். ஆவியினால் இந்த கோபத்தை ஏண்ட வந்து நினைச்சிடும். நான்லாம் முன்னாடி கோபக்காரனாக இருந்துப்பேங்க. யாராவது என்ன பேசிட்டானா போய் இப்படி பேசினேலாம் கேட்க மாட்டான், போன சரி கடிச்சுவேன், காற்றை விட்டு சட்டேன்னு அடித்து எத்தி கேள்வி தள்ளிடுவேன். எதுக்கு நான் அடிக்கணும்னு சொல்லுவேன். ஏன்னா நீ இப்படி பேசுனியா? இல்லையே. பேசலையா? அதனால கேட்டால் அடிக்க முடியாது, கோபம் தணிஞ்சிடும். அதனால என்ன செய்வேன், வேகம் இங்கேருந்து ஃபுல் ஸ்பீடில் போவேன். ஒன்றை நிற்கும் வச்சுக்கிறது வார உன்னை என்ன பண்ண, உன்னை ஒரு வழி பண்ணாமல் விட மாட்டேங்கிற ஒரு நைட்டில் உட்காந்து அப்படியே யோசிச்சுட்டே இருப்பேன். இந்த மாம்ச சிந்தை இன்னைக்கு விடக்கூடாது.
எங்கள் அண்ணன் பங்காளி அருவாளை தூக்கி உள்ளே போட்டுட்டு இன்றைக்கி அவனை நினைச்சு வெட்டி நைட்டு பூரா யோசிச்சுட்டு காலையில் நினைச்சு வர அவன் ஓடும். மாமிச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும். அப்புறம் தான் நான் உட்காந்து இப்படி தனியாக காட்டில் போய் உட்காந்துட்டு ஆவியானவரை இந்த இதை என்கிட்ட மாற்றிடும், இது எடுத்துரும், உங்கள் ஆவியினால் இதை அழிச்சிரும், இது இருந்துச்சுன்னா நான் உங்கள் பேரை என்ன செஞ்சிருவேன், எடுத்துருவேன், நான் ஊழியக்காரனாக இருக்க முடியாது, இந்த சுவாபத்தை என்கிட்ட மாற்று, இந்த இயல்பை என்கிட்ட மாற்றுன்னு சொல்லி 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 இப்படி உட்கார இன்றைக்கி அடித்தா அடிபட்டுட்டு போகக்கூடிய அளவுக்கு நான் என்ன செஞ்சுட்டு இருக்கிறேன். ஒரு அழிலே சொல்லுங்களேன், நல்ல சத்தமாக சொல்லுங்களேன். அதனால் அந்த தேவசாய நிகழ்ச்சியை பார்க்கக்கூடிய அத்தனை பிள்ளைகளுக்கு சொல்கிறேன், என் நண்பர்களுக்கு சொல்கிறேன், சிநேகிதர்களுக்கு சொல்கிறேன், என்னை நண்பனாக அண்ணனாக தம்பியாக என்னை பாவித்து கமாண்ட்ஸ் பண்ணக்கூடிய அத்தனை சகோதரிகளுக்கும் சகோதரர்களுக்கும் நான் சொல்கிற ஒரு நற்செய்தி என்னன்னா, நான் எப்படி தனியாக உட்காந்து, இது சபையில் நடக்காது, கோயிலில் நடக்காது, நீ போகிற சபையில் நடக்காது, நீ போகக்கூடிய ஜெபக்கூட்டங்களில் இது என்ன செய்யாது, நடக்காது. இந்த மாதிரி வழிபாடு நீ தனியாக உட்காந்து, ஏன்னா ஓம் பிரச்சனையே தனியாக சொல்கிற அளவுக்கு இப்போ நான் பிரசங்கம் பண்ண தான் நீங்கள் கேட்பீங்க. உங்களுடைய ஒன்று இப்போ பண்ணணும், மாற்றம் வரணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஜெபம் பண்ணுறதுக்கு நான் என்ன செய்ய மாட்டேன், இடம் கொடுக்க மாட்டேன். நீங்கள் அங்கே பண்ண வாய்ப்பே கிடையாது. இப்போ வேலை தூத்துக்குடிக்கு போகிறீங்க, மாதா திருவிழாவுக்கு போகிறீங்க, அங்கே சாமியார் பூசை வைப்பார், தேர் போகணும், அதை தான் பண்ண முடியுமே தவிர நம்ம இந்த மாதிரி எதையுமே என்ன செய்ய முடியாது. அதனால தான் சொல்கிறேன், இந்த மத வழிபாடுகள் வேறு, நாம் கடவுளோடு பண்ணக்கூடிய தொழுகை, இந்த ஆவிக்குரிய வழிபாடு வேறு. உங்கள்கிட்ட நான் தொழணும்னா, உங்கள் சந்நிதி இடத்துக்குள்ளே நான் வரணும், அந்த ஆவிக்குரிய உலகத்துக்குள்ளே வரணும், நான் பரிசுத்தம் அடையணும்பா, உங்கள் மாசற்ற வெளியேறப்பட்ட ரத்தம் என்னை பரிசுத்தமாக்கட்டும், கழுவட்டும், என்னை நீதிமானாக்கட்டும். இப்போ உங்கள் இரத்தத்தால், மாசற்ற வெளியேறப்பட்ட இரத்தத்தால் கழுவப்பட்ட நீதிமான் இப்பொழுது நான் தொலை வந்திருக்கிறேன். நீதிமான் இந்த திருவிழா ஆராதனைக்கு வந்திருக்கிறேன். உங்கள் இரத்தத்தால் பரிசுத்தமாக்கப்பட்ட ஆன்மா நான் இப்பொழுது உங்கள் உடலை உட்குள்ள வந்திருக்கிறேன். உங்கள் இரத்தத்தால் விலைக்கு வாங்கப்பட்ட ஆன்மா இப்போ உங்கள் இரத்தத்தை நான் பானம் பண்ண வந்திருக்கிறேன். கைதிட்டுகளை பார்ப்போம். இப்படி இப்போ இதுதான் இந்த வழிபாட்டில் பண்ண போகிறேன். இந்த மத வழிபாடு இந்த எல்லா சபையிலையும் இந்த திருவிருந்த ஆராதனை நடக்கு. நான் இதை இங்கே இன்றைக்கி பண்ணுறோம்னா, நீ சபை நடத்தலைன்னா ஏன் இதை பண்ணுறன்னு கூட உங்களுக்கு கேள்வி வரும். இதை ஏன் பண்ணுறேன்னா, இது இயேசு ஏற்படுத்தி இதை என் நினைவாக நீங்கள் கையெழி செய்யுங்கள் என்று சொன்னார். கைதிட்டுகளை பார்ப்போம். இது அவர் கட்டளை. இதை நம்ம டெய்லி என்ன செய்யணும், நினைக்கணும். டெய்லி அதான் கத்தோலிக்க சபையில் இந்த பூசை நடக்கு, அந்த வழிபாடு மத வழிபாடு ஆகிடுச்சு. ஆனால் இந்த மாதிரி நம்ம உட்காந்து தியானித்து இந்த ரத்தத்தை பயன்படுத்தி இந்த உடலை பயன்படுத்தி நம்ம என்ன செய்யணும்னா வழிபட போகிறோம். அதனால் கொரியா மாதிரி எழுப்புதல் உங்கள் வீட்டில் வரணும்னா, உங்கள் நாட்டில் வரணும்னா நீங்கள் இதே இதை குடும்பமாக பண்ணுங்க. இல்லை ஒன்று சொல்கிறேன், இந்த குரூப்பாக இருக்கிற பார்த்தீங்களா, இதை நான் பேசி 200 குரூப்பு கிட்டத்தட்ட 200 நான் 200க்கு அனுப்புவேன்னா நீங்கள் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான இருக்க செய்கிறீங்க. இந்த குழுவெல்லாம் நம்ம ஒன்றா சேருவோம். நாம் இந்த குழுக்கள் எல்லாம் சேர்த்து என்ன செய்யணும்னா, அப்படி தனியாக இப்போ அலைநீரில் இருக்கிறீங்கன்னா இந்த இதுக்கு வரக்கூடிய அத்தனை பேர் ஒரு இடத்துல கூடுங்க, இந்த மாதிரி இந்த தொழுகையை பண்ணுங்க, இந்த மாதிரி ரத்தத்தை பயன்படுத்தி நான் ஆன்மா வந்திருக்கேன். டெய்லி ஆன்மா நீங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசும்போது வைக்கலாமா, ஆன்மாவா எப்படி இருக்கு, நல்லா இருக்கீங்களா, ஆன்மா எப்படி இருக்கிறீங்க, ஆன்மா எப்படி, உங்களுடைய ஆண்டவர் இன்றைக்கி என்ன பேசுனார், எப்படி வச்சுருக்கிறாரு, ஏன்ட்ட கேட்பாங்க. பிரதர் எப்படி இருக்கு, கர்த்தர் நல்லா வச்சுருக்காரு, தேவன் என்ன நல்லா வச்சுருக்கிறாரு, இந்த இயேசு மாசற்றத்தை என்ன பரிசுத்தமாக என்னை செஞ்சிட்ருக்கு, பரிசுத்தமாக்கி என்னை டெய்லி நீதிமானாக்கி என்னை செஞ்சிட்ருக்கு, பரிசுத்தத்தில் இன்னும் பரிசுத்தம் அடைய வச்சுட்ருக்கு, விசுவாசத்தில் இன்னும் விசுவாசத்தில் வளர்த்துருக்கு, விசுவாசியாக நினைஞ்சிட்ருக்கு, என்ன பெரியவனா விசுவாசத்தில் ஐஸ்வர்யனாக மாற்றிட்டு இருக்கு. இந்த மாதிரி நம்முடைய கம்யூனிகேஷன் இருக்கும். நீங்கள் விசுவாசிகள் பேசும்போது நம்மலாம் ஆன்மாங்கிறத பேசணும். இந்த தேவசாய நிகழ்ச்சி பார்க்குற இந்த குரூப்பில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கு நான் சொல்கிற நற்செய்தி என்னென்னா, நீங்கள் இனி மனிதர்கள், விசுவாசிகள், பக்தர்கள் கிடையாது, நீங்கள் எல்லாம் ஆத்மாக்கள். கைதுக்கு பார்ப்போம், நல்லா கரைகளை பற்றி. அதனால் ஒரு நற்செய்தி என்னென்னா, யாரே விசுவாசியா, நான் ஆன்மா, இயேசுவின் இரத்தத்தால், மாசற்ற இரத்தத்தால் விலைக்கு வாங்கப்பட்ட, மீட்கப்பட்ட, ரட்சிக்கப்பட்ட, செத்துப்போன ஆவி உயிர்ப்பிக்கப்பட்ட நான் ஆன்மா. கைதுக்கு பார்ப்போம், நல்லா கரைகளை பற்றி. இதை நீ அறிக்கை பண்ணணும். உங்கள் சபைக்கு எத்தனை விசுவாசி வராங்க? எங்கள் சபைக்கு விசுவாசியே கிடையாது. எங்கள் சபைக்கு யார் வரா? ஆத்மாக்கள் வருகிறாங்க. இதுதான் வரும். இன்றைக்கி நிறைய பாஸ்டர்ஸ் மைண்டில் இப்படி தான் இருக்கிறாங்க. பாஸ்டர் உங்கள் சபைக்கு எத்தனை பேர் வர்றாங்க? பாஸ்டர் எவ்வளோ விசுவாசி வருவாங்க? எங்கள் சபைக்கு விசுவாசி யாருமே வர்றதில்லை. எங்கள் சபைக்கு யார் வரா? ஆன்மாக்கள் வருகிறார்கள். ஒரு அலையிலே சொல்லுங்களேன், நல்ல சத்தமாக சொல்லுங்களேன். அந்தோனியாரின் பக்தர்களே, கத்தோலிக்க சபையில் இருக்கக்கூடிய உங்களுக்கு சொல்கிறேன், குரூப்பில் இணைஞ்சிருக்கக்கூடிய அத்தனை பிள்ளைகளுக்கு நான் சொல்கிறேன், நீங்கள் அந்தோனியாரின் பக்தர்கள். நீங்கள் யார்?
இயேசுவின் மாசற்ற வெளியேறப்பட்ட இரத்தத்தினால் கழுவப்பட்ட ஆத்மாக்கள். டெய்லி பூசை பார்க்கக்கூடிய இந்த திருவிருந்து ஆராதனை அவருடைய உடலை உட்கொள்ளக்கூடிய நீங்கள் யாரு? ஆத்மாவின் உணவு. ஆத்மாவின் உணவாம் உந்தன் மேனியை இந்த கண்களாலே பருவுகின்ற ஆவல் ததும்புதே. ஆத்மாவின் உணவாம் உந்தன் மேனியை இந்த கண்களாலே பருவுகின்ற ஆவல் ததும்புதே. புஷ்பங்களின் மகரந்தமாம் தூய பூமியில், புஷ்பங்களின் மகரந்தமாம் தூய பூமியில் நான் உருள வேண்டும் உருள வேண்டும் போல் இருக்குதே. நான் உருள வேண்டும் உருள வேண்டும் போல் இருக்குதே. பிரைஸ் தி லார்ட். ஆத்மாவின் இது ஒரு இஸ்லாமிய நண்பர் பாடிய பாட்டு. நான் ஒரு அலிபாபா. யாரு மேரி சிஸ்டர்? இந்த பாட்டு இது பண்ண யாரு? காது கேட்காது. இது ஒரு இஸ்லாமியர் பாடின பாட்டியா? அவர் பாடுறாரு, ஆத்மாவின் உணவு புஷ்பங்களின் மகரந்தமாம் தூய பூமியில் ஏதேம் தோட்டத்தில் அந்த விண்ணக சோலையில் நான் புரள வேண்டும் உருள வேண்டும் போல் இருக்குதே. இது உனக்குள்ள டெய்லி என்ன செய்யணும்? வரணும். இந்த தாக என்ன செய்யணும்? அப்பந்தான் நீ பரிசுத்தமா வாழ முடியும். அப்பந்தான் நீ வேண்டாம் போ, கடவுளோடு இருக்கிறதுக்கு பொண்டாட்டி தடையா இருக்காங்களா போ, புருஷன் தடையா இருக்கா வேண்டாம், புள்ள தடையா இருக்கா வேண்டாம். இதுக்கு பேர் தான் என்னது? மனம் திரும்புதல். நான் இந்த ஆன்மீக வாழ்க்கையில் ஆவிக்குரிய வாழ்க்கையில நான் வாழ்றதுக்கு நீ யார் தடையா இருக்கே எனக்கு வேண்டாம். இது மனம் திரும்புதல். ஆண்டவர் சொன்னதை விட்டுட்டு நீ என்ன செஞ்சிருக்கிற? நான் கிறிஸ்தவ இந்து மதத்திலிருந்து கிறிஸ்தவ மதத்துக்கு வந்துட்டேன், கிறிஸ்தவ மதத்திலிருந்து இஸ்லாம் மதத்துக்கு போயிட்டேன், இஸ்லாம் மதத்திலிருந்து நினைச்சிட்டாங்க. கிறிஸ்தவ மதத்திலிருந்து இஸ்லாம் மதத்துக்கு வந்தவங்க இப்போ நினைச்சிட்டாங்க. ஒரு ஊரே திரண்டு வாட்ஸ்அப்பில் வந்துச்சு, அதை நான் பார்த்தேன். அதுதான் அவர் போட்டிருக்கிறாரு. இந்த மாதிரி கிறிஸ்தவ மதத்திலிருந்து எங்கள் இஸ்லாம் மதத்துக்கு இவ்வளோ பேர் நினைஞ்சிருந்தாங்க, வந்திருந்தாங்க, மதத்தில் வந்து சேர்ந்துருந்தாங்க. இப்போ அவங்க ஏதோ பிராண்ட் வாஷ் பண்ணி ஏதோ அவங்களுக்கு உதவி செய்கிற மாதிரி உங்களுக்கு சுடுகாடு தாரேன் கல்லறை தாரேன்னு சொல்லி என்னத்தை சொன்னாங்களோ தெரியல. இப்போ இந்த இஸ்லாத்திலேருந்து என்ன செஞ்சிட்டாங்க? இந்த கிறிஸ்தவ மதத்துக்கு என்ன செஞ்சிட்டாங்க? இந்த ஏசாவிலேருந்து போயிட்டாங்க பிரதர் அப்படின்னு அவர் என்ன செஞ்சது நியாயமா அப்படின்னு போட்டிருந்தார். நான் தான் சொன்னேன், ஒரு செயலிருந்து என்ன செஞ்சிட்டாங்க? உங்கள் ஊரில் என்ன செயல் இருக்கோ தெரியல, அந்த சிறையிலேருந்து அவங்க என்ன செஞ்சிட்டாங்க? இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த சென்னையில் இருக்கக்கூடிய புலன் சிறைக்கு என்ன செஞ்சிட்டாங்க? அவ்வளோதான் வித்தியாசம். நான் தான் சொல்கிறேன், எந்த சபையாக இருந்தாலும் சரி அது ஒரு ஜெயில். எத்தனை பேருக்கு விளங்குது, எத்தனை பேருக்கு கோபம் வருதுன்னு எனக்கு தெரியல. ஆனால் உண்மையை சொல்கிறேன். என்ன பார்த்து உண்மையா இல்லையா? சபை பூரா என்ன வச்சுருக்கு? நம்மளை செயலில் வச்ச மாதிரி தான் நினைச்சிருக்கிறாங்க. இப்படி தான் பண்ணணும், இதை பண்ணலைன்னா நீ என்ன கிடையாது, உனக்கு என்ன கிடையாது, நாங்கள் உங்கள் வீட்டுக்கு வரமாட்டோம், ஜெபம் பண்ண வரமாட்டோம், செத்தா உன்னை அடக்கம் பண்ண நினைக்க மாட்டோம். நீ செத்தா இவங்க அடக்கம் பண்ணலைன்னா கவரும் உண்டு சூப்பர். அவங்களுக்கு அதிகாரம் கொடுத்துருக்குறாங்க, எங்கே பணம் கிடந்தாலும் நீ தூக்கி அடக்கம் பண்ணணும்னு சொல்லி. நான் ஆண்டியம்மா சொல்லிச்சு, எங்கள் ஒரு பணம் ஊரில் சுடுகாட்டு கூட மாட்டேன்னு மறிச்சிட்டு இருக்காங்க. எங்கே இந்த பக்கத்தில் தான், கோயில்பட்டி பக்கத்தில். அப்போ சுடுகாட்டுக்கு இடம் கொடுக்க மாட்டேன்னு சொல்லி இது இருந்தால் எல்லாம் ஊர்க்காரங்களாம் வெளியில் போ, அந்த செத்த சொந்தக்காரன் எல்லாம் போ, நீ சடங்கெல்லாம் செய்ய வேணாங்கவா, செத்ததுக்கப்புறம் எங்கே பொறுப்பு? அப்போ தாசில்தார் இருக்கவா, இந்த சுடுகாடு இது வந்து அவன் பட்டா இடத்துல இருக்கா இல்லை கவர்மெண்ட் இடத்துல இருக்காப்பா, ரெக்கார்டை பார்த்து எடுத்துட்டு அந்த ரெக்கார்டில் இது வந்து கவர்மெண்ட் இடம், இது கவர்மெண்ட்டுக்குரிய சொந்தமானது அப்படி சொன்னவனே மூஞ்சில் அடித்து ஓடிடு. திருட்டுத்தனமாக நீ நினைஞ்சிருக்க. இத்தனை வருஷத்துக்கு முன்னால் இது கவர்மெண்ட் இடம், இது சுடுகாட்டுக்குரியது. இப்போ எவனாவது வந்து மறிச்ச சுட்டு என்ன செஞ்சிருவேன், தூக்கி அந்த அம்மா என்ன செஞ்சிருந்தா ஆடியோ போய் நினைச்சிட்டு வந்திருக்கு, அடக்கம் பண்ணிட்டு வந்திருக்கு. அப்போ தான் செத்த பணத்தை நாங்கள் அடக்கம் பண்ணுறது எங்களுக்கு உரிமை உண்டு, கவர்மெண்ட் அடக்கம் பண்ணும். கைதுகளை பார்ப்போம். இந்த பள்ளிக்கூடத்தில் இந்திராணி அம்மா மகன் இறந்ததுக்கு ஊருக்காரங்க முதல்ல என்ன செய்யலை, அதில் சொன்னேன், நீங்கள் அடக்கம் பண்ணுதீங்களா இல்லை நாங்கள் எடுத்து என்ன செய்யணுமா, உங்களுக்கு தான் உரிமை. நீங்கள் அடக்கம் பண்ணலன்னா நாங்கள் என்ன செய்வோம், யாரும் என்ன செய்ய முடியாது. இப்போவும் சொல்லுவாங்க. அந்த அம்மா அங்கே சர்ச்சைக்கு வந்துட்டுங்கிறதுக்காக என்ன செஞ்சிட்டாங்க, ஊருக்காரங்க பூரா என்ன செஞ்சிட்டாங்க, நாங்கள் வரமாட்டோம், மன்னிப்பு கேட்கணும், அவதாரம் கட்டணும் அப்படின்னு இந்த அரிமரி அம்மா மகா ஃபோன் அடிச்சு. அன்னைக்கு தான் நாங்கள் வந்து அங்கே போய் பார்த்துட்டு, ஒன்றும் வேண்டாமா, நாளைக்கு நீங்கள் ஒரு செலவு வேண்டாம்,
பெட்டி எல்லாம் நானே எடுத்துகிட்டு வந்து உங்கள் பையன் நடக்க முடியாது நிம்மதியாக இருக்கிட்டு வந்தேன். நைட்டு முழுவதும் உங்கள் எல்லார்ட்டையும் சொன்னேன். பிறண்டு போனோம். அங்கே இருக்கிறது 30 வீட்டுக்காரங்க, 500 வீட்டுக்காரன் செஞ்சோம். பார்த்தாங்க. பழியன் நான் தான் பெட்டி எடுத்து பைக்கில் வச்சுட்டு என்ன செய்கிறேன், கொண்டு போய் பேப்பர்லாம் ஒட்டி கரெக்டாக 11 உறக்கம் வரல. காலையிலேயும் கொஞ்சம் நேரம் உறங்கி பார்ப்போம், உறக்கம் வரல. போனேன். ஏதோ அந்த நேரம் ஆவியானவர் கொடுத்த வார்த்தையை சொன்னேன், உங்களுக்கு தான் உரிமை. இதை வந்து நான் இதே ஊரில் இவங்களுக்குள்ள யாருக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமை வந்தாலும் நான் எடுத்து அடக்கம் பண்ணுவேன்னு சொன்ன உடனே அந்த ஊரில் அவங்க சொந்தக்காரங்க எல்லாரும் வந்து எடுத்து அடக்கம் பண்ணி அந்த சடங்காச்சாரங்களை கரெக்டாக நிறைவேற்றினாங்க. ஆண்டவருக்கு மையம் கைதிகளை பார்ப்போம். அதனால் அந்த ஏரியாவில் சொல்லுவாங்க, ஏதாவது ஒன்றுன்னா பிரதர்கிட்ட சொன்ன பிரதர் வந்தாருன்னா அந்த நிச்சயம் அந்த மாதிரி. அதுக்கப்புறம் அதேமாதிரி செவகுளத்தில் அப்படி தான் ஒரு பாடி அடக்கம் பண்ணோம். இதெல்லாம் ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, ஒரு ஆன்மீகவாதி, ஒரு ஆவிக்குரிய பிள்ளைகள், நாம் எதுக்கும் கட்டுப்பட்டவர்கள், எதுக்கும் பயந்தவர்கள் அல்ல. துணிஞ்சவனுக்கு தூக்குமடியும் இதுதான் இயேசு நம்ம கற்றுக் கொடுத்த பாடம். பிரைஸலா ஒரு அழிலே சொல்லுங்களேன். அதனால் இந்த திருவிருந்தாங்க இந்த உடலை உட்கொள்கிற இந்த இரத்தத்தை பானம் பண்ணுற உங்களுக்குள்ள இந்த வெறி வரணும். இந்த தேவசாலை நிகழ்ச்சியை பார்க்குற உங்களுக்குள்ள இந்த வெறி வரணும். நீங்கள் வீட்டில் உட்கார்ந்து பிள்ளைகளோட புருஷனோட நீங்கள் இந்த இரத்தத்தை பயன்படுத்தி ஆவியில் நிரம்பி நீங்கள் இப்படி ஜெபம் பண்ணுங்க. நான் வந்து எந்த மதத்தையும் நான் குறை சொல்லலை. எந்த மதம் பெருசு அந்த மதத்துக்கு வாங்கணும்னு சொல்ல வரல. இஸ்லாமிய சகோதரர் சாரி, இது இதனால் உங்களுக்கு மனசு புண்பட்டு இருந்துச்சுன்னா நீங்கள் அதை தெரியாமல் சொல்கிறீங்க. ஏன்னா நான் என்னுடைய போதனையை நீங்கள் தெரிஞ்சுக்கல. நான் மதத்துலேயும் இல்லை, இன்னொன்று மதத்துக்கு வாங்கணும்னு நான் சொல்கிறவனும் இல்லை. எந்த மதமும் எந்த மத தலைவர்களும் என்ன செய்ய மாட்டாங்க, பாவத்திலிருந்து ரட்சிக்கவோ சாபத்திலிருந்து மீட்கவோ இல்லை செத்த உடனே ஆவியை பரலோகத்துக்கு கூட்டிகிட்டு போவோ. ஒரே ஒரு பைபிள் சொல்லுகிறது. அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரத்தில் ஸ்தேவான் முடியப்பரை கல்லெறிந்து கொல்லும்போது இயேசுவானவர் அவரை வரவேற்க எழுந்து நிற்கிறதை அவர் ஆவியிலே தரிசனத்திலே பார்த்து, பரலோகத்திலே இயேசு என்னை வரவேற்க தயாராக இருக்கிறார், இப்பொழுது உங்கள் கல்லை என் மேலே எரியுங்கள் என்று சொல்லும்போது அவர் அனுமதித்ததுக்கு அப்புறம் இவங்க எரிஞ்ச கல் மேலே விழுந்துச்சு. அந்த இடத்துல அவர் உயிரை விட்டு எரிசிறார்னா பரலோகத்துக்கு அந்த இயேசுவானவரால், பரலோக தூதர்களால், இந்த கைலாச மகா ரிஷியால், தேவ தூதர்களால் பவனியாக எரிசியப்பட்டார். பரலோகத்துக்கு அழைத்து செல்லப்பட்டார். நல்லா கைதட்டி தான் எரிசிங்களேன். அவர் ஒருத்தரால் தான் உங்களை எங்கே கொண்டு போக முடியும்னா, பாவத்திலிருந்து ரட்சித்து சாபத்திலிருந்து மீட்டு பரலோகத்துக்கு உங்களை பவுனியாக. இங்கே நீ செத்த உடனே இந்த சரீரத்தை கொட்டடிச்சு மாலை போட்டு அங்கே சிலம் படித்து அந்த கூத்தாட்டம் ஆடி இந்த காணிக்க டானிக்கு டானிக்கு சாராயம் இதெல்லாம் சரி விட்டுருங்க. அதனால் நான் தயவு செஞ்சு இதில் அந்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு கடைசியாக சொல்கிறது என்னென்னா, எந்த மதத்தவராக இருந்தாலும் சரி, நீங்கள் எந்த வழிபாடு வந்து மதத்தில் நடக்காது, கோயிலில் நடக்காது, புளியம்பட்டியில் நடக்காது, நீங்கள் கொண்டாடுற திருவிழாவில், தேர்ப்பவனியில், திருவிழா ஆராதனையில், பூசையில் எதுலேயும் இனிஷியாது, நீ நடத்துகிற கன்வென்ஷன் கூட்டத்தில், உபவாச கூட்டத்தில், முழுறு ஜபத்தில் இது இனிஷியாது நடக்காது, நடத்தவும் முடியாது. ஏன்னா அங்கே யார் ஆளுகை செஞ்சிட்டு இருக்கா? இந்த இஸ்பிளித், இந்த லூசிபர். அதனால் இதை கடந்து நான் என்ன சொல்கிறேன்னா, அந்த குறிப்பு நீங்கள் குறிப்பாக அப்படி செயல்படுங்க. உங்களால் நீங்கள் இருக்கக்கூடிய தேசத்திற்கு எழுப்புதலை, அபிஷேகத்தை, தேவராஜ்யத்தை கொண்டு வர முடியும். கைதுகளை பார்ப்போம். இது கொரியாவில் நடந்துச்சு. இது எல்லா நாட்டிலையும் நடக்கும், எல்லா கிராமத்திலையும் நடக்கும், எல்லா பஞ்சாயத்துலேயும், எல்லா மாவட்டத்திலையும் இது நடக்கும் என்று சொல்லி, இது நடக்க வேண்டும் என்று சொல்லி ஆசீர்வதித்து அந்த இரவு ஆவியான இடத்துல இந்த வேலையை ஒப்படைத்து இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன். பிரைஸ் எல்லாம்.